அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியா கார் ஓட்டிட்டு இருக்கோம். நீ என்ன நினைக்கிற? இது பொல்யூஷனா இல்லை வேற ஏதாவதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. திருநெல்வேலி நெய்வேலி திருநெல்வேலி எல்லாம் ஒண்ணுதான். நெய்வேலி திருநெல்வேலி எல்லாம் ஒண்ணா? ஆமா. கடைசியா கார்ல தான் போகணும் இருக்கு. வேற வழி இல்ல. 4 கார் ஸோ நீங்க யாராவது வரீங்கன்னா இந்த ரோட்ல ஜாலியா ஓட்டிட்டு வரலாம். யாருமே இல்லை. தாராபுரம் தாராபுரம் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியா கார் ஓட்டிட்டு இருக்கோம். நீ என்ன நினைக்கிற? கார்ல போயிட்டு இருக்கோம். ரெடியா பிளான் பண்ணேன். ஆனா ஒரு தடவை கூட நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தாச்சு. கார்ல போக முடியும். ஆமா, கார் இல்லாம போக விட மாட்டேங்குது. நம்மள காரும் போக விட மாட்டேங்குது. ரோடு ஆனா பயங்கரமா மணக்குது கர்மம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே புகை மாதிரி தெரியுதா? அது என்னன்னு எனக்கு தெரில. அது என்ன கம்பெனி, எதனால் அந்த புகை வருதுன்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா, இன்கேஸ் தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. நானும் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறேன். அப்படியே நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுட்டே வருது. என்ன இதுதான் தெரில. அனல் மின் நிலையமா இல்லை வேற ஏதாவது? நெய்வேலி தானே அனல் மின் நிலையம், தூத்துக்குடியில் இருக்கா? அப்படியே சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது எதனால் இந்த பொல்யூஷன் நடக்குது? இது பொல்யூஷனா இல்லை வேறு ஏதாவதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க போல. கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அது பார்க்கிங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் அது பார்க்கிங் இல்லையா? அம்மா ஏதோ போட்டு வச்சுருக்கேன் கடமைக்குன்னு. கோயில் பார்க்கிங் அவ்வளோதான். முத மாதிரி இல்லை. ரொம்ப பெரிய ஓப்பன் பிளேஸாக இருக்கும். இது மண்டபம் கட்டுறவங்க சொல்லி ஏதோ கட்டி வச்சு ஒன்றுமே இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் உள்ளே வந்து கோயில் வாசலில் இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் உள்ளே வர அளவு கிடந்தது. ஸோ இதுதான் நிலமை. நீங்கள் பார்க்கிங் வரீங்க அப்படின்னா உள்ள ரொம்ப தூரம் வர முடியாது. சீக்கிரமாக பார்க்கிங் க்ளோஸ் ஆயிடுது. ஆனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட் பார்க்கிங்கில் வெளியே போட்டு வரணும். அப்புறம் டைம் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்சால் இப்போ போய் சன்ரைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தது கோஆர்டினேட் பண்ணுறேன். $2001 சுனாமி வந்ததுல கன்னியா. ஆமா, ஒரு சர்ச் வந்து இருக்கும்ல. ஆமா, அது கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கு. அந்த சர்ச் அங்க இருக்கு. ஓ இந்த ஏரியா தான் நெய்வேலி. இது என்ன இப்ப நெய்வேலியில இருக்குமா? கூடங்குளம் அனல் மின் நிலையம் வந்து நெய்வேலி தான் அப்படின்னா இது நெய்வேலியில இருக்கும். இதுக்கு சென்ட்ரலா இருக்கும். பக்கம் பக்கம் தான். நம்ம திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த ரோடு ஃபுல்லா பனைமரம் ஜாஸ்தி. ஏன்னா இங்க தண்ணி கொஞ்சம் பஞ்சாயத்து தான். அதனால மேக்சிமம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பனைமரம், தென்னை மரம், தோப்பு அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. பச்சை பச்சையா இருக்கு. முள்ளு மரம் அதிகமா இருக்கு. இந்த கருவேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகம். ஆமா, அது வந்து இங்க ஏதாவது யாராவது ரொம்ப ஜாஸ்தி சோசியல் ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாத்துக்கிட்டு பண்ணி விடுங்க. அதுக்கு பதிலாக வேப்ப மரம், புளி மரம், ஆலமரம், அரச மரம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு விடுங்க. எங்க இருந்தா நமக்கு மட்டும் வருவாங்கன்னே தெரியல. கல்லு நல்லா வந்துடுறாங்க. இந்த தூரத்துல ஒண்ணு தெரியுது பாத்தீங்களா, அதான் கூடங்குளம் அனல் மின் நிலையம். இது வந்து நெய்வேலி அப்படிங்கிறான் மணி. அதான் எனக்கு அது உடன்பாடு இல்ல. நெய்வேலின்னு இங்க எங்கேயுமே போர்டு வைக்கவே இல்லை. நெய்வேலின்னு போர்டு காட்டு. திருநெல்வேலி திருநெல்வேலி எல்லாம் ஒண்ணுதான். நெய்வேலி திருநெல்வேலி எல்லாம் ஒண்ணா? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான். அவங்கிட்ட போய் சொல்றா. என்ன ஏமாத்த தானே பாக்குறேன். இங்க பாரு ஏதோ பிரிட்ஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. கரண்ட் இது எனக்கு தெரியாது. ஏதோ தண்ணி வந்து கரண்ட் சப்ளை ஆகுது. ஓ இது பிரஷர்ல இருந்தா கடல் அலை அந்த மாதிரி அடிக்கும் போது அதுல இருந்து பவர் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இவன் சொல்றான் அப்படின்னு இந்த ஏரியால இருக்க யாராவது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆமா இல்ல அப்படின்னு கமெண்ட் போட்டு விடுங்க. தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் அது ஓகே. ஆனா வேற நிலக்கரியே நீலகிரி அதுவும் போட்டிருக்கு. நிலக்கரி இல்லடா, கரண்ட் இது பண்ற இந்த இடத்துல தான் அவன் அனல் மின் நிலையங்கிறான். இது அனல் மின் நிலையம் மாதிரி எனக்கு தெரியல.
ஏதோ சிமெண்ட் தொட்டி வச்சு ஏமாத்துறானுங்க. மிலிட்டரி பேஸ்ரா, இதுவா மிலிட்டரி பேஸ் தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ் இவன் புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறான். இதுதான் ஒரு மிலிட்டரி பேஸ் பக்கத்துல இது இருக்க முடியல. அது என்ன பேரு? யாஸ்னியாவா? இல்லையா, யாஸ்னியா போல இல்ல, ஜார்ஜாபுல். ஜார்ஜாபுல் கண்டெய்னரா இல்ல, மிலிட்டரி பேஸ் பக்கத்துல தான் இருக்கு. அது ரொம்ப நாள் ஆச்சு, பேர்லாம் மறந்துச்சு. இல்ல மிலிட்டரி பேஸ் இந்த பக்கம் இருக்குது, அப்படியே ஆப்போசிட். டூல்ஸே கிடைக்காது. இல்லாட்டி மட்டும் அப்படியே அடிச்சு தள்ளி 100க்கு கில் எடுத்துருவான். பொய் சைவமா? ஹோட்டலே இல்லடா, போடா. ஹோட்டல் தானே அது? ஹோட்டல் மாதிரிடா இருக்கு, சின்னதா இருக்கு. கடை மட்டும் பெருசா. ஆனா கிராமங்கள்னால எல்லாமே அப்படிதான் இருக்கும் போல. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தா சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் ஃபுல்லா இப்படிதான் இருக்குது. நேச்சுரல் லேக் கன்னியாகுமரி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இனிமே ஏதாவது எக்ஸ்ட்ரா நேச்சுரல் சோர்ஸ் வந்துச்சுன்னா, எங்க கண்ணுக்கு ஏதாவது அழகா அப்படின்னு தென்பட்டா உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். அதெல்லாம் அழகுதான். ஆமா, இதெல்லாம் இந்த ரூட்ல போறதே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு. நீயா வைப்பா இருக்கு. சர்ச்சு தானே பாத்தீங்கன்னா, சர்ச்சு டிஃப்ரெண்டா இருக்கு. பயங்கரமா இருக்கு.